Hello viewers, welcome to Rajavala Education Channel. JEE Main 2023 இருந்து coordination chemistry based ஆன ஒரு question இதுல வீடியோல பார்க்க போறோம். The d-electronic configuration of COCl4 2- in tetrahedral crystal field is e power m T2 power n. Sum of m and number of unpaired electrons is dash. First in the complex order oxidation state of the metal, that is cobalt order oxidation state நம்ம find out பண்ணோம். So அதுக்கு இந்த complex இந்த மாதிரி நம்ம change பண்ணிக்கலாம். CO plus 4Cl minus is equal to -2. நமக்கு chlorine ஓட oxidation state தெரியும் -1. அதை substitute பண்ணி இந்த equation நம்ம solve பண்ணோம்னா கோபால்ட்டுக்கு +2 oxidation state கிடைக்கும். So oxidation state of cobalt in this complex is +2. Next electronic configuration of cobalt 2+ பார்க்கணும். First cobalt ஓட electronic configuration எடுத்துக்கலாம். argon 3d7 4s2. So இதில இருந்து அதாவது valence orbital இருந்து 2 electrons remove பண்ணனா நமக்கு cobalt 2+ கிடைக்கும். So 4s orbital இருந்து 2 electrons remove பண்ணா கிடைக்கிற electronic configuration argon 3d7. So இப்போ valence orbitalல நமக்கு 3d7 இருக்கு. So இதில 7 electrons இருக்கு. இந்த காம்ப்ளெக்ஸோட ஜியோமெட்ரி டெட்ராஹெட்ரல்னு உங்களுக்கு சம்ல கொடுத்தாச்சு. இப்போ இதோட கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் பார்க்கணும். இப்போ இந்த எனர்ஜி லெவல் தான் ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் டி ஆர்பிட்டால்ஸ் இன் ஸ்பெரிக்கல் கிறிஸ்டல் ஃபீல்ட் வச்சுப்போம். ஸோ இதில் வந்து எலக்ட்ரான்ஸ் டி ஆர்பிட்டால்ஸ் தான் வேலன்ஸ் ஆர்பிட்டால் இங்கே. ஸோ அதில் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகுது அக்கார்டிங் டு ஹுன்ஸ் ரூல் அண்ட் பவுலஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். இப்போ கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் ஆகும். ஸோ டெட்ராஹெட்ரல் ஜியோமெட்ரியில் இது எப்படி ஸ்பிளிட் அப் ஆகும்னா இ அண்ட் T2 ஸ்பிளிட் அப் ஆகும். இ ஆர்பிட்டால்ஸ் எப்படி இருக்கும்னா லோவர் இன் எனர்ஜியும் T2 ஆர்பிட்டால்ஸ் வந்து ஹையர் இன் எனர்ஜி இருக்கும். இ ஆர்பிட்டால dx² - y² அண்ட் dz² ஆர்பிட்டால்ஸும் T2ல dxy dyz dzx ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். இதுலயும் எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் ஆகும்னா அக்கார்டிங் டு பவுலஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் அண்ட் ஹுன்ஸ் ரூல் படி ஃபில் ஆகும். இப்போ கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் கம்ப்ளீட் ஆயிடுது. இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வரும். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா e⁻m m ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. m ஓட வேல்யூ என்னன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் இ ஆர்பிட்டால். ஸோ இயோட வேல்யூ வந்து இங்க 4 கவுண்ட் பண்ணிங்கன்னா 4 கிடைக்கும். ஸோ இயோட வேல்யூ இல்லை, எம்மோட வேல்யூ 4. ஸோ m = 4. அதே மாதிரி T2 ஆர்பிட்டால்ல 3 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கு. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இன் திஸ் காம்ப்ளெக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் ஆர் 3. கொஸ்டின்ல sum of m and number of unpaired electrons கேட்டிருக்காங்க. m ஓட வேல்யூ 4 and number of unpaired electrons equal to 3. So total value sum of m and number of unpaired electrons equal to 4 plus 3 equal to 7. இதான் இதோட ஆன்சர்.